தி அட்வென்ச்சர் படத்துடைய கதாநாயகன் டான் திருட்டு வேலையில மாட்டிக்கிட்டு 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்போதான் ரிலீஸ் ஆகுறான். அப்ப கூட திருட்டு தொழில விட முடியாம ஒரு பணக்காரங்கிட்ட இருக்கிற பழங்கால வைர நெக்லஸ இவன் டீமை வச்சுக்கிட்டு இறுதியாக அதை கொள்ளையடிச்சானா இல்லையா? இதுதான் படத்தோட கதையே. டானை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் முயற்சி பண்றான். டான் அடுத்து எங்க கொள்ளையடிக்க போறான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவனால கொள்ளைய தடுக்கவும் முடியல, டானை பிடிக்கவும் முடியல. டான் 8 அடி பாய்ந்தா இவனோட காமெடி டீம் 32 அடி பாயிறாங்க. இவங்க பண்ற காமெடி தான் இந்த படத்துல வேற மாதிரி. அதுலயும் அந்த சைனா பொண்ணு இருக்கால, அவ ஆண்களை கண்ணாலே மயக்கி அவனோட வாழ்க்கையை ஆட்டை போடுறா. கடைசியில எல்லாருமே ஒரு பொண்ணால தான் அழிஞ்சு போறானுங்க. அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே. சினிமாட்டோகிராஃபி, தமிழ் டப்பிங் எல்லாமே நல்லா இருக்கு. அங்கங்க பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிற சீனும் நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மிஸ்டேக் கொஞ்சம் இருக்கு. ஆனா இருந்தாலும் படத்துல லாஜிக் பார்க்க கூடாது. ராபரி மூவி எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஓவரால் ஒரு தடவை இந்த படம் பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 6. தி அட்வென்ச்சர் காமெடி திருடர்கள். 2015 ரிலீஸான தி கண்டெம்ட். நம்ம ராண்டி ஆர்டன் போலீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஏஜென்ட். எதிரிகளை பிடிக்கலாம் ஆனா கொல்லக்கூடாது. அதுதான் இவங்களோட ரூல்ஸ். அப்படிதான் ஒரு நாள் மனிதன உயிரை பணயமா வச்சு விளையாட ஒரு கும்பலோட தலைவனை பிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமா அவன் செத்து போயிட்டான். அந்த கொலைப்பழி ராண்டி ஆர்டன் மேல விழுது. கடைசியில இவருக்கும் இவரோட டீமுக்கும் வேலை போய் 2 வருடங்கள் எந்த தப்பும் பண்ணாம இருந்தா உங்க வேலை உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்டுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ராண்டி ஆர்டனே ஒரு கார் மெக்கானிக்கா வேலை செய்றாரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட நண்பன் இவரை மீட் பண்ணி இவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவங்கிட்ட தப்பிச்சு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணா அவனும் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவருக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உயிரை காப்பாத்திக்க நம்ம ராண்டி ஆர்டன் ஓடிக்கிட்டே இருக்காரு. இவரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இறுதியாக இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவரோட உயிரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு படத்தை முடிக்கிறானுங்க. நாம வாழணும்னா யாரு வேண்டுமானா கொலை பண்ணலாம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மளை கொண்டுட்டானுங்க. படத்துல சினிமாட்டோகிராஃபி ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல இருக்கும். படம் பயங்கரமா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்கு. WWE ராண்டி ஆர்டன் சூப்பரா சண்டை போடுவாரு. அதே மாதிரி சண்டை இங்கேயும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா கடைசியில பொட்டிக்கல்ல நடக்கிற சண்டை மாதிரியே இருக்கும். ஓவரால் டைம் இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு RKO ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 4. தி கண்டெம்ட் வைப்பர். 2014 ரிலீஸான ஏரோப்ளேன் விஸ் வால்கேனோ. கடலுக்கு அடியில் இருந்த எரிமலை வெளியே வந்து வெடிச்சு செதறுது. அங்க ஆராய்ச்சி பண்ண போன ஒரு ஆராய்ச்சியாளரும் எரிமலை குழம்புல மாட்டிக்கிட்டு வெந்தே போயிட்டான். ஒரு பக்கம் பேசஞ்சரை ஏத்திக்கிட்டு ஒரு பிளேனு திசை மாறி பிளைட் எரிமலை இடத்துக்கு போய் சிக்கிக்கிச்சு. கவர்மெண்ட்டும் இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். CG ஒர்க் மட்டமா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி ஒர்ஸ்ட். IMDb ரேட்டிங் 2.5, நம்ம ரேட்டிங் 0.4. ஏரோப்ளேன் விசஸ் வால்கேனோ எரிமலை குழம்பு. 2014 ரிலீஸான கேட்டகரி 5. சூறாவளி புயல்ல நகரமே மாட்டிக்கிட்டு முழிக்குது. நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியை காப்பாத்த வேற ஒரு இடத்துக்கு ஈத்துக்கிட்டு போறாரு. இவரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியையும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவன் இந்த வீட்டை விட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டான். இவரும் இவனோட பொண்ணை மட்டும் காப்பாத்துறாரு. சூறாவளி புயல்ல சிட்டி மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டோட பொண்ணை பொண்ணா பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணு மறுபடியும் புயல் சிட்டியை தாக்க போகுதுன்னு அவ கண்டுபிடிக்கிறா. இதுக்கப்புறம் ஃபேமிலி புயல மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி மொக்க. IMDb ரேட்டிங் 3.9, நம்ம ரேட்டிங் 2.2. கேட்டகரி 5 சூறாவளி. 2023 ரிலீஸான தி அவுட்லாஸ். அப்பாவியான நம்ம ஹீரோ ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ண போறாரு. கல்யாணத்துக்காக இவரோட மாமனார் மாமியார் வராங்க. ஆனா அவங்க நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனா சரியான கிரிமினல்ஸ். திடீர்னு நம்ம ஹீரோ வேலை செய்யற பேங்க்ல யாரோ கொள்ளடிக்கிறாங்க. அது மாமனார் மாமியார்னு இவருக்கு தெரிய வருது. ஒரு கடத்துல இவரோட லவரையும் ஒரு கேங்ஸ்டர் லேடியை கடத்திக்கிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவரோட மாமனார் மாமியாரும் களத்துல இறங்கி பொண்ணை காப்பாத்தி சட்டப்படி குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனையை அனுபவித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லேக் அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.2. தி அவுட்லாஸ் கிரிமினல் ஃபேமிலி.